ஒரு ஆர்டிஸ்ட்டா, ஒரு விஷுவல் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்டா, ஒரு வீடியோவோ, இல்ல ஒரு மூவியோ பார்க்கும்போது, அதில இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ், அதில இருக்கக்கூடிய ஒர்க் என்னென்ன அப்படிங்கிறத தான் பார்ப்போமே தவிர, அதில இருக்கிற லாஜிக்கெல்லாம் பெருசா நோட் பண்ண மாட்டோம். அ எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் அ என்டர்டெயின்மென்ட் மீடியா. லாஜிக் இல்லா மேஜிக் தான் மூவிஸ். நம்ம ரியல் லைஃப்ல பாட்டு பாடி, டான்ஸ் பண்ணி ஃபைட் பண்ண மாட்டோம். அப்படிதானே? ஸோ அப்படி இருக்கும்போது, இந்த மூவியும் அந்த மாதிரி தான். ஸோ இதில நெறைய கலர் டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுவும் எஸ்பெஷலா ஃபைனலா இருக்கக்கூடிய அந்த ப்ளூ லைட்ல, நைட் லைட்ல நடக்கக்கூடிய ஃபைட் ரொம்பவே நல்லாயிருக்கு. ரவி கே. சந்திரன் சாரோட கேமரா ரொம்ப சூப்பரா இருக்கு. அந்த லாங் ஷாட், டாப் ஆங்கிள் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாம எல்லாருமே சின்ன சின்ன கேரக்டர்ஸா இருந்தாலும் ரொம்ப சூப்பர்வா நடிச்சிருக்காங்க. எஸ்பெஷலா அ அசோக் செல்வன் சார் வந்து ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்க. அண்ட் எல்லாருமே அவங்களோட கேரக்டர்ஸ ரொம்ப கரெக்ட்டா பண்ணியிருக்காங்க. ஏ.ஆர். ரகுமான் சாரோட மியூசிக் சூப்பரா இருக்கு. இந்த படத்துல பாட்டு வைக்காம இருக்கிறதே நல்லா தான் இருந்தது. பிகாஸ் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்க டைம்ல நடுவுல சாங்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணாம, ஸோ ஷார்ட்டா யூஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்த நீங்க போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிக்கலையா அப்படிங்கிறத நீங்க சொல்லலாம். என்ன பொறுத்தவரைக்கும் இந்த படம் ஓவராலா இட்ஸ் அ சூப்பர்ப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ படம் நல்லா இல்லன்னு சொல்றவங்களுக்கு படம் புரியலன்னு தான் அர்த்தம்.